என்ன பஸ் ரிவர்ஸ்ல போகுது? மயிலாடும் பாறை மயிலாடும் பாறை ஏன்டா இந்த வேலை பாக்குறேன்? ஏய் ஏன்டா அப்படி பண்றீங்க காலடா டேய்? அடி கட்டரை 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 ஏண்டா இப்பதான் மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல வித்தா கட்டுற மாதிரி இருக்கு. ஏ உட்காந்து குத்துறா வாயில குத்துறா. ஏய் வாயில குத்துறா. குத்துறே குத்துறே சொல்லி போட்டு குத்தா மத்தா போறீங்க. புர்ரா கம்பெனிக்கு வர மாட்டேங்கிறாங்க. பாடு குத்துறே குத்துறே. ஏய் மெதுவா உட்காந்துடா. குத்துறே சொல்லிட்டு குத்தா அக்கா. ஏய் ஏண்டா டேய் எந்திரா டேய் எந்திரா. நாளைக்கு குத்துறேன். இன்னைக்கு குத்தவும் இல்லை. அப்ப பாரு இருந்தாலும் பரவாயில்ல. யாரோ ஆணு பெண்ணும் அழுதுகள் புலம்பிக்கிட்டு வருகிறார்கள். யார் என்று பார்ப்போம். கண்ணிகன தொட்டதினால் கண்டிகன தொட்டதினால் என்னடா பண்ணியை தொட்டதான? பண்ணி இல்ல சாமி, கண்ணியே. நீங்க ஏதோ ஒரு கூது ராத்தாண்டா தெரியும் காலையில. சாமி யார் சாமி? எங்க இருந்து வர? ஏன் இப்படி அழுதுகிட்டு வர? ஏன் சாமி இப்படி பொசுக்கு முழிக்கிற? எந்த ஊரு எந்த தேசம் எனக்கு அறிய சொல்ல வேண்டும். மதுரை சக்கம்பட்டிக்காரையா. சக்கம்பட்டிக்கார சாமி. என் பேரு வெள்ளச்சாமி. வேலுச்சாமி இல்லையா? வெள்ளச்சாமி. இன்னைக்கு அழுது உடம்பி வந்து நிக்க காரணம் அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த மலைச்சாமி மக வெள்ளியம்மாளை வீட்டுக்கு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டீங்க. அருப்புக்கோட்டை சாமி அருப்புக்கோட்டை திருப்பத்தூர். ஓ அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் சாமி. அந்த பொண்ணு வேற சாதி, வேற சாதி விட்டு சாதி வந்ததுனால அவங்க அண்ணங்க 7 பேர் வெட்டர்வா எடுத்து விரட்டிக்கிட்டு வர்றாங்க சாமி. அவங்க அண்ணங்கெல்லாம் விரட்டி வர நேரத்துல எங்களை பார்த்துட்டாங்கன்னா வாழ விட மாட்டாங்க சாமி. எங்களை வெட்டி போட்டுருவாங்க. நாங்க உசுர் உடைச்சு வாழணும். கொஞ்ச நேரம் உங்க குடிசையில தங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா விடிகிற வரைக்கும் நாங்க தங்கிட்டு போயிடுவோம் சாமி. தங்கிட்டு போயிரு சாமி. சரவணா சாமி விடுகிற வரைக்கும் தங்கி இருந்துட்டு போயிருவோம் சாமி. நான் சொல்றேன் ஐயா, எங்களை பார்த்தாங்களோ பாம்பா தெரியல. கழுவாம பட்டியல சாமி. யாரா கழுவாம போனாங்க? கல்யாணம் பட்டியல சாமி. இல்ல சாமி. சாமி டேய் ஆச்ச சிங்கமே 60 அடி கம்பமே வாங்கடா. என்ன சாமி? அது மசாலத்தை கல்வெட்டுல எழுதுங்கடா கோயில்ல. அது தெளிவா சொல்றேன் பாருடா. ஆச்ச சிங்கமே 60 வேண்ட சொன்ன சாக்குல யோசிச்சிட்டேன் சாமி. சாமி எங்களை கைவிட மாட்டீங்களே. கையை விட்டா நாடி எங்களுக்கு கிடைக்க கொடுக்க நாரி பேராதா சாமி. பாத்துவீங்களா? சொல்றது கேடா. பண்ணியை தொட்டதுனால கதைகள் இருக்காரு. நீ என்ன அப்படி பண்ற? பண்ணி இல்லாம அடி வெள்ள பண்ணி இங்கிட்டு வா. அதான் பண்ணி சும்மா சுப்பிரமணி மகளே. ஐயா, இந்த பிள்ளைய கூட்டி வந்ததுக்கு அன்னைக்கெல்லாம் அடிக்க வர்றாங்க சாமி. ஐயா, ஒரு கண்ணிக்கு இவ்வளவு பெரிய பண்ணி சண்டையாடா. இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து 3 நாள் ஆச்சு சாமி. 3 நாள் ஆச்சியா? 3 நாள் ஆச்சா? நான் ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் என்னத்துக்கு கூட்டு வந்தேன்? 3 நாளா ஓடி தெரிய நேரம் சரியா போச்சு. 3 நாள் ஆச்சா? சரி சரி. சாமி சாமி நீங்க வெள்ளச்சாமி
நீ இந்த கோலாட்டம் மாறுபுரி ஒயிலாட்டம் எல்லாமே ஆடுவீங்களா? எல்லா ஆட்டமும் ஆடுது. இதை கேட்கவும் நினைச்சீங்க. ஆமா சாமி. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்கீங்க சாமி நீங்க வீட்டு இருந்து 3 நாள் ஆச்சுங்கிறீங்க. இந்த கல்யாணம் பண்ணல இல்ல சாமி? எதுவுமே பண்ணவே இல்லையா? அப்ப பண்ணாமே நாங்க ஒண்டி போல இடைகள்ல சாமி. ஒண்டி போல கேட்க முடியாது. அதெல்லாம் இங்க வரும். ஐயா உங்க குடிசையில கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா. நீயே குடிசை மாதிரி இருக்க, குடிச்சுக்க உள்ள வந்துக்க. வேணாம் எங்களை காப்பாத்த சாமி. பாண்டிமணி கோயில் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா எங்க உசுர் இருக்கிற வரைக்கும் உங்களை நாங்க மறக்க மாட்டோம் சாமி. மறக்க மாட்டீங்களா சாமி? ஒரு ஆளா வாடா மாலை எடுக்க. இந்த பெத்த மக்கள் பொறியிடல இருக்கு சாமியா. பொரியடலையா? பெரியோர்ல சாமியா. பெரியவர்கள் ஏதோ சின்ன சிறுசு சாதி டு சாதி கூட்டி வந்துருச்சு. சம்மதப்படுற கை தட்டுங்க. சம்மதம் கோயில பண்ண மாதிரி தூத்துங்க. ஏடா எனக்கு அதை ஈடோட சொல்றேன். சம்மதப்படுற கை தட்டுங்க. கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். நீங்களும் வீட்டுக்கு போயிடலாம், நானும் வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு வேற பையன் எடுத்துருச்சு. கும்மி எடி பெண்ணை கும்மி எடி. யாராவது அந்த பையன் எங்கடா பொண்டாட்டியா காணா? போதும் போதும் சாமி. மேல மாத்தி வைக்கலாமா? கைதட்டு மாங்கல்யம் தந்துரா நம ஜீவன கேதுரா சந்தோ பத்மா சுவாக. சாமி ஐயா எங்களுக்கு நீங்க பண்ணி வச்சீங்க, மறுபடியும் பண்ணி வச்சேன்னு சொல்லாத. அதான் மாவுட்டு மாலை மாத்தி வச்சீங்க. சரி உங்களுக்கு நாங்க எதுவும் செய்யணுமா? இந்த பூஜாரி இருந்தாருல கூப்பிட்டு வந்து செய்யணும் வச்சு விடுங்க. ஆள் இருக்கு சாமி பக்கத்துலயே. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இன்னும் இல்லை சாமி. ஆனா பாலா போனவனே அந்த பிள்ளைய ஆனா 16 பிள்ளை வச்சிருக்கிறோம். அந்த பிள்ளைய நீ பண்ணு. ஆம்பளை பிள்ளை 8, பொம்பளை பிள்ளை 8. வேலை சாப்பிட தூங்க அதே பொழப்புட்டேன். தெளிவா சொல்லு சாமி. நீங்களும் மாலை மாத்திக்கங்க. அப்படி மாலை மாத்த சொல்லு. ஆனா நாங்க என்ன கதைக்கு போறோமோ என்ன சாமி சொன்ன? சில்லி வண்டு மாதிரி நீங்க நல்லா இருப்பீங்க. காலையிலேயே வியாபாரம் கூறுறாங்க. எனக்கு வாசிக்கடா கிலோ 300 ரூபா. காமெடி பண்ண போறேன். இது ஏன்டா பாவம் நடுவுல பணத்தை குறைச்சு பணம் நிக்குது பாரு, குச்சி வச்சுட்டு எங்க நின்று இருக்குதா? சேர்ல பணம் நிக்குது. நாடகம் வாசிக்கிறியா? வாசிக்கிறாடா. ஏய் வாசிக்கிறா. அவங்க அதில் வாசிப்பேன். உனக்கு தானே நாயனத்தை வாசிக்கிறா. உனக்கு வாசிக்கிறா. அது மாதிரி சரா. ஏய் அவனுக்கு கல்யாணம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதா. உங்க அப்பா உனக்கு இந்த மாதிரி பாடுறான்னு உன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போனதா உனக்கு பாடுறப்ப இந்த மாதிரி பாட சொல்லி உனக்கு இந்த மாதிரி பாட சொல்லி கொடுத்து கையிலே மறக்கடிச்சு முளாம்பழம் முக்கா முகரம் மயிரப்பாரு சிரிச்சுக்காரு. உனக்கு எவன்டா காலைல கட்டி கொடுத்தது? செருப்பு கட்டி அடிப்பா உனிய. அப்ப நீ போய் செத்துரு. நீ போய் 1/2 கிலோ பவுடர் அடிச்சுட்டு உட்காரு. இவ்வளவு வெளிச்சத்துலையும் தெரிய மாட்டேங்குது. ஏற வாசிக்க வேணா, நீங்க உள்ளத வாசி. ஏற வாசி தலையாசி விடா குருவி கூட இருக்குடா. நீ பொத்தோடு அடுத்த முதல் தானே பொத்தோடு. 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணுதான் அதுக்காக அடுத்த அடியை வச்சு அடுத்த பாட்டுக்கு சச்சல. ஆனா இளவுக்கு பொறுத்தவரை கல்யாணம் பண்றான். 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணுதான் பெருவிளங்க இங்கு மாலரும். ஆறாது செல்லும். கிளம்பு. போயிருச்சு. காத்திரத்தையும் முண்டாட்டியே நேத்தத்தையும் கூட்டி போற மாதிரி. ஆமா அதே உன் முன்னாடி கூட்டி கடைசி வரைக்கும் உன் படப்பு காவாக்குறதுல தான் இருக்கும் இல்லையா?
பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஐயா நீங்க முன்னாடி போங்க, உங்க பின்னாடியே நாங்க வந்துடுறோம். என் குட்டிக்கு பின்னாடியே வாங்க பாண்டி வெட்டு போறேன். போய் விளக்கு பிடி போ. உள்ள ஏதோ பண்றாங்கடா. கோடி சரணம் செய்தேன் சரணம் செய்தேன் ஐயா வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி. கோடி சரணம் செய்தேன் சரணம் செய்தேன் பாண்டி வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி. ஐயா பாத சரணங்களோ தம்பனிதே பாத்துகள வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி. மகனே, ஐயா யார் நீ? எதற்காக அழைத்தாய்? என்னை அழைத்த காரணம் என்னடா? சொந்த ஒரு மதுரை ஐயா எம்பேர் வெள்ளச்சாமி. சொந்த ஊரு மதுரை ஐயா எம்பேர் வெள்ளச்சாமி. சொந்த ஊர் மதுரையா என் பேரு வெள்ளச்சாமி. சொந்த ஊர் மதுரையா என் பேரு வெள்ளச்சாமி. தக்குத்தி கையழையா தென்னாட்டி இளையா வீராதி வீரனையா விரட்டப்பட்டு வந்தேனையா வளவழிய வெள்ளே வளக்கரணாதிலே ஆயிருக்க நம்ம வெள்ளே தப்பி போவதில்லை. சாமி மதுரை ஜக்கப்பட்டிகளே சேதுபதியோட மக வெள்ளச்சாமியனா அருப்புக்கோட்ட திருப்பத்தூர் மலைச்சாமி கோனார் மக வெள்ளையும் அவர் இருவரை இனவிட்டு இனமாறி வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்த சாமி. இதை எப்படியே தெரிந்து கொண்டு வெள்ளியம்மா அண்ணகை 7 பேரும் வெட்டர் வளர்த்துக்கட்டு எங்களை விரட்டி வர்றாங்க சாமி. நாங்க ஒண்டி பிழைக்கிறதுக்கு வழி இல்லையா, தெய்வமே துணை என்ன உன்னை நம்பி வந்துட்ட சாமி, எங்களை கிடைக்க முடி சாமி. மகனே வெள்ளச்சாமி ஐயா மகனே வெள்ளையம்மாள், நீயே ஒரு இனம். நீ காதலித்து திருமணம் செய்ய பெண்ணை வேறு இனம். இருவரும் வெவ்வேறு இடத்திலே பிறந்திருந்தாலும் பாண்டி நாங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று தஞ்சம் என்று வந்திருக்கிறேன். அப்படிதானே? ஆனால் உனக்கு விதிக்கப்பட்ட விதியோ இன்னும் 3.25 நாள். இந்த 3.25 நாளுக்குள் மாண்டும் வாழ வேண்டியவைகளை பிரித்து விடாது. முடியாதா? சாமி உனக்கு ஏதாவது அடைக்கலம் கொடுக்க முடியாது. உன்னையே நம்பி வந்தவே சாமி, தானம் அடைக்கந்தன மறுத்தாளங்க எங்கேயா செல்வோம்? எங்களுக்கு நீ யார் இருக்கிறா? உன்னை நம்பி வந்தவே நீயும் அடைக்க வந்திருந்தா நான் எங்கேயா செல்வோம்? இனியும் இருக்க மாட்டேன் சாமி. எங்கேயாவது சென்று மாட்டப்படுது சாமி. இந்த பாண்டி முடிவில் தஞ்சம் என்று வந்தவர்கள் ஒருபோது மீட்பதில்லை. அங்க தெரிகிறதா 7 கணவான் செவ்வாழை தோப்பு சாமி தெரிகிறதா? அங்க சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். நான் கூறிய 3.25 நாள் இருக்கு. நீ மீண்டும் வந்தால் மீண்டும் உன்னை சந்திக்கின்றேன். மீண்டும் ஆலமர தோப்பிலே சந்திப்ப வெள்ளச்சாமி. இல்லையம்மா, பாண்டிமணி தெய்வம் சொன்னதை எரிந்தாயா? சுவாமி இருவரும் மீண்டும் உயிர் பிழைத்து வந்தால் உனக்கு அடைக்கலம் தர வேண்டும் சொன்னார் சுவாமி. அப்படி என்று அந்த வாழமர சோழிகள் விழுந்திருக்கும் பொழுது உன்னுடைய அண்ணன் மகளா வந்து விட்டார்கள். என்னை விட்டுட்டு போயிடாவில்லையம்மா சுவாமி. இந்த வெள்ளச்சாமி வந்து போயிடாவில்லையம்மா சுவாமி உங்களை விட்டு இனிமேல் நான் எங்க சொல்ல இல்லையம்மா. சுவாமி வாழ்ந்தாலும் ஒரு சேர்ந்து வாழணும், இறந்தாலும் சேர்ந்தா இருப்போம்னு சொல்லுவியே. ஆமா சுவாமி. உங்க அண்ணங்க எல்லாம் என் கூட வந்து உன்னை கூப்பிட்டா இந்த வெள்ளச்சாமி விட்டுட்டு போயிருவாடி சென்றாளி. நான் போக மாட்டேன் சுவாமி. இல்லையம்மா, உங்களை பிரிந்து நான் போக மாட்டேன் சுவாமி. உன்னை போல இன்னும் நிலகத்தில் நிற்க முடியல வெள்ளையும். சுவாமி என் கண்கள்லாம் சோர்ந்து விட்டது சுவாமி. சித்தையாயிரம் நாம துரண்டு விட்டது வெள்ளையம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சுவாமி. இந்த வெள்ளச்சாமி மனசுல மரண வகை தெரியுது சண்டாளி. சுவாமி மயங்காத மயங்காத மனசாளும் மகாராணி, மயங்காத மயங்காத மனசாளும் மகாராணி, மனம் போல ஒன்னா சேர்த்து அழகோட வாழ்த்திடலாம்.
நான் பாவி வந்தோடனே கத்திய கழுத்துல வச்சா அறுத்துட்டான் அப்புறம் போட்டானா ஒரே வெட்டுத்தேன். ஒரே வெட்டு போட்டேன். போடுறா கடை வெட்டு பூசாரி. போன நாலு வெட்டி சரி பண்ணி விடுறா. வெட்டா நறுக்கணும். அப்புறம் பாடி திடீர்னு எந்திரிச்சா நம்மளே போட்டு அடிப்பேன். தங்கச்சி எதுக்கு ஆசைப்பட்டுச்சு அறுத்த ரெடாத நாடகம் வந்திருக்காரு. நல்லா பிடிச்சாரு. கை வைக்காத கை வைக்காத வாய வச்சிடறான். அறுத்துட்டியா? அது சரி பண்ணி விடு. என்ன நாடகம் பாக்குற நீ? சரி பண்ணிட்டியா? அவன்கிட்ட கொண்டு கொண்டு சூரட்டி காட்டியான். ரத்தம் கம்மியா இருக்குண்ணா. அதுக்கிட்டே வந்தது ராராட்டு வாங்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாரு 2 பேரும். சொல்லியா தாலேலு பேட்டி எடுத்துருவாங்க. இப்படியே விட்டோம்னா அவன் ஆத்மா சாந்தி அடையுமா? நீ போய் செருப்படி வாங்க போற. போடா கற்பேட்டி எடுத்துருவாங்க. என்ன எடுத்துட்டு வாடா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்? நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? போடுங்கடா அடிச்சுட்டு கிடக்கடா வெடிக்கிறப்ப. நானாடா செத்து போயிட்டேன். பாடி மேல போடுங்கடா. இதுக்கு மட்டும் முன்னாடி வந்து பாப்பியே போடுங்கடா. என்னடா அது பப்பரப்பாடி மீன் குச்ச பொழந்து ஓட்ட மாதிரி போட்டுருக்குறாங்க. தம்பி நீங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க? கையை ஒடுக்கி போடுங்கடா. என்ன உதைக்காத மாதிரி புரிஞ்சது. நான் ஒண்ணு சொன்ன அவங்க செய்யறாங்கம்மா. கோடாங்க அவன் முகரே பேரு கோடாங்கி மோற ஊரை ஏமாத்து திடீரேன். அவரை சேர்ந்து அதுல படுத்துட்டு வர்றான். சேர்த்து எடுத்துட்டு வரேன். போட்டியா மேலே கடா? நாங்க போறோம் தான் பாக்குறேன். கழுத்துல போடுங்க. வணக்கம். எல்லாம் ஓட்டு போட்டுருங்க. காலையில ஓட்டு போட்டுருப்பா. பாடி மேல போடுங்கடா. டே என்னடா அது 3 டன்னு வரும் போல. மாலை வர அதுதான் போட்டிய விடு. அது என்ன இருங்கடா. அங்க ஆட்டு போடுறாங்கடா. தொட்டு கும்பிடுங்க 3 பேரும். வண்டியோட வந்துருச்சு. முடிச்சு தொலைக்கிறா. அதான் பாவி. நீங்க தொட்டு கும்பிடுறா. தொட்டு கும்பிடுறா. யாரா வண்டி வருது? நம்ம அடிக்கடி அள்ளி அடிச்சுக்குவாங்க. சரி பட்டியலா சரி ஓரம் பண்ணுங்க. குஞ்சு என்ன கிழமை தொலைப்பணம் கேட்கும். 3 பேரும் படுத்துங்க. வண்டி எடுத்து அந்த பாடி எடுத்து வண்டி இருக்கடா. ஆட்டால தூக்கி ஏத்துக்கடா. ஆட்டால விளக்கால வேலையில எத்திரிக்கடா. குஞ்ச ஏத்துறா ஐயோ லூசு கிட்ட மாட்டிக்கிட்டு குஞ்சு இருக்காடா. ஐயோ கோழி குச்சுடா. கோழி குஞ்சு பூதினா அடிக்கிறா பூதினா அது ஒன்று இல்லையா? இல்லையா? அது இந்த இருக்கு. வரேன் நான் கோடீஸ்வரன் லட்சாதிபதி
உங்க வீட்டுக்கு வரலாம் உனக்கே சோறு கிடைக்கல உனக்கே சோறு கிடைக்கல எனக்கு எப்படி தெரியும் அதனால 1 ரூபா இருந்தா யாராச்சும் இருந்தா கொடுங்க பணமெல்லாம் வச்சிருக்கேன் நிறையா பிக்காளி பைய 1 லட்சம் ரூபா கொடுங்க நிறைய காசு கூட எல்லாருமே கொடுக்கலாம் கொடுங்க எல்லாம் வாங்குங்க ஆளுக்கு ஒரு கையில வாங்குங்க பேரை கேட்டுட்டு வந்துருக்க அது எப்ப பீடி வாங்குறதுக்கு ஐடியா பண்ணிட்டாங்க நீ பீடி வாங்குறதுக்கு ஐடியா பண்ணிட்ட நான் கொடுத்துறது போய் தொலைகிறேன் போ சும்மா கிட்ட ஐமா போதுமா போதுமா பேர் என்ன சாத்தம்மா இல்ல சும்மா கிட்ட ஐமா டேய் வாங்கடா சும்மா சொன்னா அப்படியே ஓட்டுறீல அலைகிறாங்க கடந்த கட்டிக்கு சாத்தம்மா நான் செய்த கொலைக்காக 1 ரூபா கொடுத்துருக்குது காலைல போலீஸ் வந்து கேட்கும் உன்னைய மாட்டி விட்டு நான் போட்டு வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன் கொட்டைப்பா கொடு அப்படியே அண்ணே ஆகா இருக்கட்டும் இப்படியே விட்டோம்னா நீங்களாம் போயிருக்க வேலையை பாருங்க நீ போய் கேமரா கழட்டு போடு டேய் நீ போய் மாட்டை கட்டி வண்டியில் போடு போ இல்லைன்னா வண்டியை தூக்கிட்டு ஆட்டு போடு வெள்ளம்மா மாடை என் தங்க கட்டி 3 நாள் எங்கடா சாமி போனேன் 3 நாளாவா நம்ம ஊர் திருவிழா நடந்துச்சுல அப்புறம் கராட்டம் நடந்துச்சு ஐயோ திருவிழா நடந்துட்டு இருக்குல்ல அதுக்காக வந்து உங்களை சிலம்பாட்ட விளையாட்ட சொல்லி தர சொல்லி வெள்ளச்சாமின்னு ஒருத்தர் வந்தாரு அவரை நம்ம ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு உங்களை காணாங்கன்னா தேடிட்டு இருந்தேன் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது நீங்க வழி மறிச்சிங்கல்ல வெள்ளச்சாமி எங்க தூங்க வச்சிருக்கீங்க ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ல தூக்கிடுவாரு அண்ணா என்ன சொல்றீங்க வெட்டி கொன்னுட்டு நான் உங்களுக்கு என்ன கேட்டேன் சொத்தை கேட்டேனா என் வெள்ளச்சாமி என்னிட்ட இருந்து ஏன்னா அப்படி பிரிச்சுட்டீங்க வாழ்ந்தாலும் இருவர் ஒன்றா வாழணும் செத்தாலும் சேர்ந்தே அங்க அடிக்காதடா ஆயா பாவம் ஐயோ அடிக்காத இன்னைக்கு நாடத்துக்கு வர போனோம் நான் என்ன செய்ய போறேன் வாழ்ந்தாலும் இருவர் ஒன்றா வாழ வேண்டும் மடிந்தாலும் இருவர் ஒன்றா மடிய வேண்டும் ஒருவருக்கு ஒரு சத்தியம் செஞ்சுட்டுமே என் வெள்ளச்சாமி இல்லாத இந்த பூலையில் நான் மட்டும் எப்படி உயிர் வாழ போயிறேன் சுவாமி எட்டெடுக்கும் மாளிகையில் ஈட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி இருபட்டு நின்றானடி இங்கு வேறுபட்டு நின்றானடி எட்டெடுக்கும் மாளிகையில் ஈட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி வேறுபட்டு நின்றானடி வேறுபட்டு நின்றானடி சாமி நான் எதற்காக இவங்க பார்க்க வேண்டும் இப்படி பாதியில என்னை விட்டு சென்றீர்கள் சுவாமி தேரோடு வாழ்ந்து என்று ஓடோடி வந்த என்னை தேரோடு வாழ்ந்து என்று ஓடோடி வந்த என்னை போராட வைத்தானடி கைக்கு நீராட வைத்தானடி நீராடி விட்டானடி பார்க்க வேண்டும் உங்கள் மீது எதற்காக ஆசை கொள்ள வேண்டும்
மறவேண்டாமடி விட்டு விட்டு இனிமேல் உங்களை பிறந்து நான் மட்டும் உயிர் வாழ்வதான் இதோ நானும் சேர்த்த உடனே நான் சொன்னது போலவே இந்த வெள்ளச்சாமி மல்லியம்மனை இறந்து விட்டார்கள். எப்படி? அவர்கள் குறிக்கப்பட்ட 3:45 இறந்து விட்டார்கள். அவர்களை விட்டார். இந்த உலகத்தில் பேரும் பிசாசக மக்கள் இருப்பார்கள். பூசாரி வைத்து பிடிபட கொண்டு வந்து இவரை தெய்வீக ஆவியாக எழுப்ப வேண்டும். மகனை பூசாரி, மகனை வெள்ளச்சாமி, இந்த உலகத்தில் எங்கே காட்டிலே கறந்திருந்தாலும் வர வேண்டும், வர வேண்டும், எதிரே வர வேண்டும் வெள்ளச்சாமி. சாமி, சாமி வாழ வேண்டும் என்று வந்தோமே, எங்களை வாழவிட அழைத்து விட்டார்களே சாமி. உடலை இழந்தவர் அவசமகளையும் எங்களுக்கு ஒன்று எழுதி கிடையாது. உனக்கு என்ன வர வேண்டும் ஐயா? நிறைவேறாத ஆசையுடைய இருந்தவர் காரணத்தினாலே இந்த பூலகத்தினாக எந்தவர குடிகள் எல்லாம் தொட்டாலும் அந்த குடிகளை திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமண வளர்த்தலையும் புத்திர பாக்கிய செல்லும் இல்லாதவர்களுக்கு குழந்தை வளர்த்தலையும் கைகாலம் இடமின்றி வாழ்வர்களுக்கு நல்லவர் வளர்த்தை கொடுக்க வேண்டும். உலகெங்கிற நாடங்களும் இந்த வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமிடி பேர்வுகள் என்றென்று நிலைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரம் எங்களுக்கு போதும் சாமி. வெள்ளைசாமி, நீ கேட்ட வரங்கள் அனைத்து கொடுக்கப்படும். ஆனால் ஒரு நிபந்தனை சாமி. பொழுது விடிய சென்றால் பொழுது மறைய எனது இடதுகால் பிறகு கட்டுப்பட்டு என் அறிவால் சத்தியம் செய்தால் கேட்ட வரத்தை கொடுக்கிறேன். அப்படியாகட்டும் சாமி, சத்தியம். மகனை வெள்ளச்சாமி, என் அறிவால் சத்தியம் செய்த காரணத்தினால் முதல் பூசை உனக்கும் உனக்கு பூசை விடுதம் என்பேன். என் ஆலயம் திறக்கப்பட்டு பூசை விடவரும். அது மட்டுமல்ல, இந்த பாண்டிமொழியின் பேரமம் இருக்கும் வரை இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளின் பேரமம் என்றும் நிலைத்திருக்கும். சென்று வர சென்று வருகிறோம். ஸ்ரீமதுரை பாண்டிச்சாமியின் நாடகத்தினை கண்டுகளித்து ரசிக மக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சுட்டுவட்டார பொதுமக்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் உடைய சார்பாக எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்க இருந்தாலும் எங்களுக்கு விடிய வரை தெல்ல தெரிவது ஒளி அண்ட் ஒளி அமைப்பு சங்கர் ஆடியோ சங்கர் ஆடியோ உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிந்த அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர் நன்றி நன்றி கடந்த வணக்கம். எங்களை எல்லாம் இணையதள மூலமாக இந்த உலகிற்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் SKS யூடியூப் சேனல் அன்பு சகோதரர் நேசமணி அவர்களுக்கு, அன்பு அண்ணா பிரபாகரன் பாண்டியன் யூடியூப் சேனல் அன்பு சகோதரருக்கு, எங்களது நாடக நடிகர் BPK வேகை கருப்பையா அவரது நாடகங்கள் சார்பாக நன்றி நன்றிகள் அவரை தெரிந்து கொண்டு மீண்டும் ஒரு நன்னாளினை உங்களை எல்லாம் இதே சத்தியம் சொல்லிக் கொண்டு பிரியா விடைபெறுகிறோம். நன்றி நன்றிகள் வணக்கம். நாடு சொல்லிக்க நல்ல